படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா 12 வருஷமா ஒண்ணா கணவன் மனைவியா அசர்பைஜான் ஊர்ல வாழ்ந்துட்டு வர நம்ம அஜித்தும் த்ரிஷாவும் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்கு. ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம த்ரிஷாவும் நம்ம அஜித் கிட்ட டிவோர்ஸ் பண்ணிடலாம்னு சொல்ல, அஜித்தும் பார்த்தீங்கன்னா அவங்க சைட்ல இருந்து எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா த்ரிஷா பார்த்தீங்கன்னா எதுக்குமே ஒத்து வராம, இல்ல எனக்கு டிவோர்ஸ் வேணும், நான் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னதும் அஜித்தும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சரி லாஸ்டா ஒரு ட்ரிப் போலாம், போயிட்டு நானே உன்னை உங்க அப்பா அம்மா வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்க. இதனால நம்ம த்ரிஷாவும் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிட்டு அப்படியே ட்ரிப் போகிற வழியில நம்ம த்ரிஷாவும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஷாப் போவாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுனையும் ரெஜினாவும் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போகையும் நம்ம அஜித் அவங்களோட காரும் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆயிருங்க. அது மட்டும் இல்லைங்க, அதே ட்ரிப்ல பார்த்தீங்கன்னா நம்ம த்ரிஷாவும் தொலைஞ்சு போயிடுவாங்க. இதுக்கு பின்னாடி யாரா இருப்பாங்க அப்படின்னு நம்ம தல அஜித் பார்த்தீங்கன்னா அவங்களோட விடாமுயற்சியால அவங்களோட ஒய்ஃபான த்ரிஷாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறதாங்க படத்தோட கதையே. இந்த படத்துல நம்ம அஜித்தோட நடிப்பை பத்தி சொல்லவே வேணாம். உண்மையிலங்க அவங்களோட ஆக்ஷன் சீன் ஆகட்டும், அவங்களோட நடிப்பாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும்.